ஒரு பையன் கால் பண்றான், இல்லைன்னா அந்த பொண்ணு இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணிட்டு இப்ப வேணாம்னு சொல்றானா? அடப்பாவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பொண்ணு நான் சொல்லிட்டாளா? ஐயோ, நான் இப்பயே சொல்றேங்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம லவ் பண்ண தோணும். ஆனா சத்தியமா சொல்றேன், லவ் பண்ணிட்ட ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. சொல்லுங்கடா நெக்ஸ்ட். நான் இப்பயே சொல்றேமா, பசங்க நாங்கெல்லாம் முட்டாள் தான் ஒத்துக்கிறேன். நாங்க எல்லாத்தையும் சீக்கிரம் நம்பிடுவோம், அதான் சீக்கிரம் காயப்படுறோம். அதான் பசங்களோட பிரச்சனை. பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்தவே முடியாது, பசங்களை ஈஸியா ஏமாத்திடலாம். உனக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற சில நண்பர்லாம் இருப்பான், சில தோழர்லாம் இருப்பான். இப்பயே சொல்றேன், அவன் இது வரைக்கும் நீ அவனை பாராட்டே இருக்க மாட்டான், ஆனா இன்னும் கூட தான் இருப்பான். நீ என்ன பண்ணுவ? உனக்கு யாரெல்லாம் பெருசா பாக்குறியோ அவங்க பின்னாடி எல்லாம் போவ. அந்த பொண்ணு, அந்த பையன், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ், இவனா ஃப்ரெண்ட் ஆகணும், இவன், ஆனா கூட இருக்கவங்க மறந்துடுவேன். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்றான், நான் இந்த மாதிரி இது பண்றேன்டா, நீ எப்படியே ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அது வீடா இருக்கலாம், அது ட்ரக்கா இருக்கலாம், அது சிகரெட்டா இருக்கலாம், அது தம்மா. நான் இப்பயே சொல்றேன், எதுவுமே கெட்டது இல்ல, எதுவுமே கெட்டது இல்ல. Who will say that it's wrong? No, I'll not say it's bad. I'll say it's not useful. இந்த உலகத்துல கெட்டது நல்லதுன்னு எதுவுமே இல்ல. யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா, யூஸ்ஃபுல் ஆர் நாட் யூஸ்ஃபுல். ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அவனுக்கு தட்டி கொடுத்து ஒரு விஷயம், தப்பான விஷயத்துல மட்டும் அவனை இறக்கி விட்டுட்ட அப்படின்னா they lose. ஒவ்வொரு பையனோட ஃப்ரெண்ட அந்த பையன் கூட போறான், அவன் திரும்பி வருவான், பத்திரமா வருவான், கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் உங்களை நம்புறாங்க, உங்களை வீட்டுக்கு கூட்டு வராங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த அம்மா அப்பாவோட ஒரு பையன் அவங்களோட லைஃப் நம்ம கூட இருக்கிறான், அவன் கெட்டு போனானா அந்த குடும்பம் கஷ்டப்படும்டா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடியும் ஒரு அம்மா முகமும் ஒரு அப்பா முகமும் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த முகம் தோத்துருச்சுன்னா அந்த முகம் தோத்துரும்டா. ஒரு பொண்ணை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு பெண் குழந்தை பெத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா இடத்துலயும் பயம், எல்லா இடத்துலயும் பிரச்சனை. 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, 6 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த பயத்துலதான் உங்க அம்மா அப்பா திட்டுறாங்க, வேணாம், சாட் பண்ணாத, பேசாத, மொபைல கீழே வேண்டாங்க. நம்ம கோவம் வந்துருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு சமம் ஒரே ஒரு பொன் குழந்தையை பாத்துக்கிறது. பெண்ணு சாதாரண விஷயம் இல்லடா. பெண்ணு கோத்ரூ பண்றது மென்டலா, பிசிக்கலா, அவங்களோட உடம்புல இருந்து, அவங்க மனசுல இருந்து, அவங்க கடைசியில அந்த உலகத்தை உருவாக்குற வரைக்கும் go through lot of emotional pains. அவங்க நிம்மதியா இருக்கணும்டா. ஒரு ஆம்பளை யார் தெரியுமாடா? வீட்டுல இருக்கிற ஆம்பளை நம்புன்னு சொல்றவன் தான்டா ஆம்பளை. அவங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளை யாரு? அந்த பொண்ணோட அப்பா. அந்த ஆம்பளைய பாய் ஃப்ரெண்டா தேர்ந்தெடுத்த எந்த பொண்ணுமே வெளியே தோக்காது.